மீன்பிடி தடைகாலம் முடிஞ்சு போட்லாமே நேற்று போயிட்டு இன்னைக்கு காலைல வந்தாச்சுங்க. அந்த சரக்கு ஏற்றுறதுக்கு தான் வேனெல்லாம் வரிசையாக நிற்கிது. வேன் நிப்பாட்டுறதுக்கு நேற்று எல்லாம் இடம் போட்டு வச்சுட்டாங்க. ஆமாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்லேருந்து வந்த சரக்கை வள்ளத்து மூலமாக தான் கொண்டு வந்து திரும்ப பாம்பன் ஜட்டியில் ஏற்றுவாங்க. அந்த வேலை தாங்க பரபரப்பாக போயிட்டுருக்கு. இத்தனை நாட்களாக வெறிச்சோடி கிடந்த பாம்பன் ஜட்டி இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பாக இருக்குங்க. ஆமாங்க, ஒரு பக்கம் வியாபாரி, ஒரு பக்கம் போட்டு இருக்கவங்க, ஒரு பக்கம் வந்துட்டு மீனில் வந்துட்டு ஏலம் விடுறவங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர பரபரப்பாக இருக்குது இப்போ இன்றைக்கி பாம்பன் ஜட்டியை. அது மட்டும் இல்லாமல் எத்தனை வகையான மீன்கள் இருக்குன்னு நம்ம எண்ணவே முடியாது. அந்த மாதிரி நிறைய வகைகள், அதாவது ஒரு 40-50 கூட இருந்துச்சுன்னா 50 கூடையிலையும் வெவ்வேறு வகையான மீன்களுங்க. அதாங்க செமையாக இருக்குது இன்றைக்கி பாம்பன் ஜட்டி பார்க்குறதுக்கே பரபரப்பாக. அதுவும் இத்தனை நாள் கழிச்சு நடக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக தாங்க காணப்படுறாங்க. வேற கொடியால் அங்கேக்கு வந்து திருக்கையும் கொஞ்சம் அதிகமான அளவில் தாங்க வந்துருந்துச்சு. ஆமாங்க, பாருங்க, நண்பர் ஒருத்தர் வேகமாக திருக்கை தூக்கி போய் இடம் போட்டு வைக்கிறாரு.
என்னங்க கலவையான மீன்களை பார்த்த உடனே மீன்களை சாப்பிட்டே ஆகணும் ஆசை வருதா? ஆசைப்பட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கான மீன்களை அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com